1000 கோடி டாஸ்மாக் ஊழல் உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருக்கு. முதல்ல இருந்த 2 நீதிபதிகள் என்னென்ன கேள்வி கேட்டாங்க தெரியுமா? அமலாக்கத்துறை இரவு நேரத்தில் நீ போய் விசாரிச்சியான்னு கேட்டாங்க. இரவு நேரத்தில் விசாரிச்சிங்களா? இன்னும் இரவு நேரத்தில் விசாரிக்கக்கூடாதா? இன்னும் இரவு நேரம்னா திமுககாரன் விசாரிக்கலையா? திமுககாரன் இந்த யூடியூபருங்களெல்லாம் நைட்டு 2 மணிக்கு போய் கைது பண்ணலையா? அந்த ரங்கராஜன் நரசிம்மங்கிறவரை மிட் நைட்டு நள்ளிரவில் போய் சவரியில் குதிச்சு போய் நீங்கள் கைது பண்ணலையா? யூடியூபருங்களை எத்தனையோ பேர் இரவு நேரத்தில் போய் நீங்கள் கைது பண்ணலையா? அந்த இவர் முன்னாள் மந்திரி ஜெயக்குமாரை 8 மணிக்கு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு 8 மணிக்கு அவர் முன்னாள் மந்திரின்னு பார்க்காம கைது செஞ்சு இழுத்துட்டு போய் 2 மணி வரை வண்டியில் வச்சு சுற்றுன்னு சுற்றி பூந்தமல்லி கோர்ட்டு இதில் ஜெயிலில் தரையில் விரிக்கக்கூடாது எதுவும் இல்லாமல் வெறும் தரையில் படுக்க வைத்து குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லாமல் கொடுமைப்படுத்திய கேவலமான ஆட்சி இந்த ஆட்சி. கேவலமான ஒரு தலைவர்னு ஸ்டாலின். மனசாட்சி இருந்ததா? எவ்வளவு கொடுமை பண்ணீங்க ராத்திரி நேரத்தில். ஜெயலலிதாவை என்ன வேலை பண்ணீங்க நீங்கள்? அவங்க உள்ளே இருந்த ஜெயில் அறைக்குள்ளே பெருசாலியை உள்ளே விட்டீங்களா இல்லையா? அவர் உள்ளே இருந்த அறைக்குள்ளே ஜன்னலில் இருந்த வலையை, கொசு வராமல் இருப்பதற்கு ஜன்னல் இருந்த வலையை உங்கள் அப்பா பிச்சு விட சொன்னாரா இல்லையா? ஜெயலலிதா அவர்கள் ஹைகோர்ட்டுக்கு இந்த கோர்ட்டுகளில் ஸ்பெஷல் கோர்ட்டுக்கெல்லாம் வரும்போது கரண்ட் ஆஃப் பண்ணி அவங்க ஒரு லிஃப்ட் மூலம் போகக்கூடாது, படிக்கட்டில் ஏறி போகணும்னு கேவலமான வேலையை நீங்கள் செய்யவில்லையா? இவங்களுக்கு மட்டும் எங்களை ராத்திரியில் விசாரணை பண்ணுறாங்க. நம்ம ராத்திரியில் விசாரணைன்னா பண்ணக்கூடாதா? ஏன் உங்கள் பொன்முடிக்கு ராத்திரியில் செம்மன் குவாரி கேஸில் ஈடி இது பண்ணாங்களே, 1 மணி 2 மணி வரை விசாரணை பண்ணாங்களே. அப்புறம் என்ன 1000 கோடி டாஸ்மாக் ஊழல் விசாரித்தாங்க, ராத்திரி விசாரித்தாங்கன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? அதனால் அப்போ முன்னாடி இருந்த 2 நீதிபதிகளும் ராத்திரி விசாரித்துக்கலான்னு தடை கொடுத்தார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் கொந்தளிச்ச உடனே அந்த 2 நீதிபதிகளும் விலகிட்டு போயிட்டாங்க. இப்போ புதிய நீதிபதிகள் 2 பேரை போட்டாங்க. கேட்டாங்க கேள்வி நாக்கப்படுங்கிற மாதிரி. நான் இப்போ பேசுனது அத்தனையும் கேட்டாங்க. நீங்கள் உங்கள் ஆட்சியில் நீங்கள் நள்ளிரவில் யாரையும் விசாரிக்கவில்லையான்னு கேட்டாங்க நீதிபதிகள். ஹேட்ஸ் ஆஃப் 2 நீதிபதிகளுக்கும் நம்முடைய பாராட்டுக்கள். இப்படி தான் நடுநிலைமையாக கேட்கணும். நள்ளிரவில் தானே சமாதிக்கு 2 மணிக்கு கோர்ட்டை நடத்தி ஆர்டர் வாங்கலவங்க. நள்ளிரவில் பார்த்தா அத்தனை அயோக்கியத்தனத்தையும் நள்ளிரவில் தானே பண்ணுவாங்க. அதனால தான் ஜெயலலிதா என்ன பண்ணாங்க, உங்களுக்கு நள்ளிரவில் அடிக்கிறேன் நான் சொல்லி கருணாநிதியை 1 மணிக்கு கைது பண்ணி தூக்கிட்டு போனாங்க. அதனால் இவர்கள் என்னமோ யோகியர்கள் மாதிரி கரெக்டாக கேட்டிருக்காங்க. உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்களுக்கு தலை வணங்குகிறோம்.